மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயோடு பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தன், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதாவது சென்செக்ஸ் எடுக்க வேண்டும், அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்ற 2 கோரிக்கைகள் என்பது எழுந்திருக்கிறது. மத்திய அரசால் எடுக்க சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடியதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மாநில அரசால் எடுக்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. ஆகவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவும் அதே போல அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துடைய நகலையும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வழங்குவதற்காக தற்போது அன்புமணி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். முதலமைச்சருடன் தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் எந்தெந்த சாதிகள் இருக்கிறதோ அவர்களுடைய எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கணக்கு சர்வேவின் அடிப்படையில் தான் தற்போது இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே ஒரு புதிய கணக்கு எடுத்து அதன் பிறகாக இடஒதுக்கீட்டு எந்தெந்த சமூகத்தினர் எவ்வளவு இருக்கிறார்களோ அதற்கேற்பார் போல அந்த இடஒதுக்கீடை அவர்களுக்கு பிரித்து வழங்குவதும், அதே போல குறைந்திருக்கக்கூடிய சமூகங்களுக்கு ஆன எண்ணிக்கையை குறைப்பதும், அதே போல சமூகத்தில் எண்ணிக்கை என்பது உயர்ந்திருப்பவர்களுக்கு அதற்கான எண்ணிக்கையில் வழங்குவதுமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இடஒதுக்கீட்டை தொடக்கூடிய ஒரு அளவிற்கு தான் இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது பாமகவுடைய நீண்ட ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோரிக்கை. அந்த கோரிக்கையை அன்புமணி தற்பொழுது கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் கூறியிருக்கிறார், திமுக ஆட்சி காலத்திலும் கூறியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது தவேக அரசிடம் தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தி வருகிறார். தவேகவும் அதை செய்யக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறார் என்றால் தேர்தல் வாக்குறுதியாகவும் அதை கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசு அமைந்ததுக்கு பிறகாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி தொடர்ச்சியாக அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்து வந்திருக்கிறார். தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு மீண்டும் வலியுறுத்துவதற்காக வந்திருக்கிறார். அது தவேக அரசுடைய நிலைப்பாடுமாகவே இருப்பதால் சுலபமாக இருக்கும் என்பதால் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அரசு நினைத்தால் மட்டுமே செய்ய முடியும். அது பல ஆயிரம் கோடி ரூபாய், பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே இதை மாநில அரசின் வரம்புக்கு உட்பட்டு வரக்கூடியதை மாநில அரசு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வடக்கறிஞர் இருக்கக்கூடிய கே பாலு உள்ளிட்டவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரை தற்போது தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.